ஐயா வணக்கம். நான் உங்கள் டி கே வீராஜா. வணக்கம் ஐயா, தேவேந்தர் சேனா இயக்கத்தினுடைய தலைவர் ராஜ்பாண்டியனை ஒரு நேர்காணலுக்காக அழைத்திருக்கிறேன் ஐயா. கண்டிப்பா. நடந்து முடிந்த போராளி தீபக் ராஜா அவர்களுடைய கொலை வழக்கு குறித்த நடவடிக்கைகள், அதாவது சட்ட நடவடிக்கைகள் எப்படியா போயிட்டு இருக்கு? சட்ட நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரை இது பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் 6 பேர் நேரடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 6 பேர் அருவாள் எடுத்து வெட்டினவங்க. அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உறுதி. அவர்களால் வெளியே வர முடியாது. அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாதுங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. அதே நேரத்தில் மறைமுகமாக சம்பந்தப்பட்டவர்களையும் காவல்துறை கைது செய்திருக்கிறாங்க. அவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கும் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. தீபக் பாண்டியன் அவர்களுடைய படுகொலை என்பது அவருக்கு அந்த கூலிப்படையினருக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நம்புவோம். இந்த சட்ட நடவடிக்கைகள் ரொம்ப தெளிவா போய்கிட்டு இருக்கு. யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கறதுதான் இப்போ உள்ள நிலைமை. இந்த கொலை வழக்கில் மறைமுகமாக ஈடுபட்ட நபர்கள் கைது நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? ஆமா, கண்டிப்பா. இந்த மறைமுகமாக, அதாவது பணம் கொடுத்தவர்கள் யார், அவர்களை அனுப்பி வச்சு எந்த பின்னணிக்காக தீபக் பாண்டியன் அவர்களை படுகொலை செய்தார்கள் என்ற தொனியில் தான் இந்த விசாரணை எல்லாம் போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும். அதாவது மறைமுகமான இது ஈடுபட்ட கிட்டத்தட்ட அவர்களை காவல்துறை நெருங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்களுக்கு தெரியும். ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது, அதாவது அரசியல் தலையீடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவல்துறையில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மீறி இது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். கோடிக்கணக்கான ரூபாய் இந்த கொலை பின்னணியில் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்தி மூலமாக நம்ம அறிய வேண்டிய இருக்குது. அதனால இந்த வழக்குகள் அடுத்தடுத்து சட்ட ரீதியாக நகரும் போது பல்வேறு மர்ம முடிச்சுகள் அகலும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மவும் அதுக்காக சட்ட ரீதியான அழுத்தங்களையும் அமைப்பு ரீதியாக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இது குறித்த ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதத்தையும் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். போராளி தீபக் ராஜா அவர்கள் இளம் வயதில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையா? அது ஒரு மிகவும் வருத்தமான செய்தி. கண்டிப்பா கண்டிப்பா. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் எதிர்காலங்களில் நடக்காமல் இருக்க இளைஞர்கள் எவ்விதமான கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம அந்த சமூக மக்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேணும். கண்டிப்பா நம்ம அதை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நிச்சயமா நிச்சயமா. அதாவது இந்த படுகொலைகள் இன்று நேற்று நடக்கிறது அல்ல. இது வரலாற்று பூர்வமான சண்டைகள். இந்த சண்டைகள் ஏதோ திடீரென்று நடப்பதாக நாம் கருதக்கூடாது. அது சரியான பார்வை இருக்க முடியாது. அப்ப இந்த படுகொலைக்கான காரணிகளா இருக்கக்கூடியது சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். இந்த சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற வரை இது போன்ற சண்டைகள் தொடரும். நாம எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இந்த சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் இந்த படுகொலைகள் நிறுத்தப்படும். நீங்க உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த படுகொலை செய்தவர்கள் எல்லாமே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், கூலிப்படைகளை செயல்பட்டவர்கள். இளைஞர்கள் தான் பெருமளவு இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாம் விசாரித்த வரை ஒரு 20,000 பேர்கிட்ட தமிழகத்தில் கூலிப்படைகளாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சில தகவலின் அடிப்படையில். அப்ப இவர்களுக்கு இவர்களை கிட்டத்தட்ட அது ஒரு படை மாதிரி தான். அது பணம் கொடுத்தா யாரை வேண்டாலும் வெட்டுவார்கள் அப்படின்ற அளவில் தான் இருக்குது. அப்ப இதுக்கு முக்கியமாக காரணமா இருக்கிறது என்னன்னா, அவர்களுக்கான வேலை உறுதி செய்யப்படவில்லை. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது இந்த போதை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆட்பட்டவர்கள் என்ன பண்றான்னா ஒரு சமூக குற்றவாளியாகவே அவன் ஆயிடுறான், கூலிப்படையா மாறிடுறான். அப்ப இது அரசு எங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னா, அரசு அவர்களுக்கு வேலைகளில் இப்ப கல்வி உரிமை சட்டம் இருக்கு, கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்குது. அப்ப கட்டாய வேலையும் நம்ம அரசு கொடுக்கணும். அரசு உறுதிப்படுத்தணும். ஆனால் இந்த அரசு என்ன செய்யுது? அதுக்கு மாறா இன்றைக்கு எல்லாத்தையும் தனியாரிடம் தாரகாத்து விட்டு
யாருக்கும் எந்த விதமான, அதாவது தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படின்ற அளவில் இன்னைக்கு இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மையமாக இருக்குது. இதுல வேற வந்து சாதி பிரச்சனைகள் வேற. இப்போ தென் மாவட்டங்களில் வந்து இன்னைக்கு படுகொலை நடப்பதற்கு வந்து சாதி வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்கள் வந்து சாதிய விஷயங்கள் கிடையாது. ஆனா அங்கேயும் இந்த கூலிப்படை கலாச்சாரங்கள் இருக்குது. அப்ப இதை நம்ம வந்து ஒத்து கவனிக்கணும். அப்ப இதனுடைய பின்னணி என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்தவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற கூலிப்படைகளை வந்து உருவாக்குறதுக்கான அதுதான் இந்த பின்னணியா இருக்குது. அப்ப இதுதான் காலங்காலமா இருக்குது. ஆமா. அப்ப அரசு வந்து எந்த இடத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் வந்து கவனம் செலுத்தணும். இப்ப எல்லா வந்து சட்ட ரீதியா வந்து எல்லாமே சரியா தான் இருக்குது. அந்த சட்டத்தை அமல்படுத்தும் இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த சாதிவாதிகளா இருக்கட்டும், ஆதிக்க வெறியர்களா இருக்கட்டும், இவர்களால தான் இந்த பிரச்சனைகளே வந்து அதிகமா இருக்கு, கூடுது. இப்ப காவல்துறையில உங்களுக்கு தெரியும், சாதியவாதிகளை உள்ள புகுந்துவிட்டு எவ்வளவு சிக்கல்களை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ ஒவ்வொரு துறைகளிலும் வந்து சாதியவாதிகளும் ஆதிக்கவாதிகளும் அங்க உள்ள புகுந்துக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு பெருமளவு இது போன்ற கொலைகளுக்கு போய் வழிவகுக்கிறது. அப்ப இந்த கூலிப்படைகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் சொன்னா அவர்களுக்கு உரிய அங்கீகாரம், வேலை வந்து அரசு வந்து உத்தரவாதம் பண்ணணும். அவர்களை வந்து பிடித்து என்கவுண்டர் செய்தனாலேயோ அல்லது வந்து அவர்களை வந்து கை கால்களை உடைப்பதனாலேயோ எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை. ஆனால் இவர்களை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை, அவர்களுக்கான களங்களை உத்தரவாதப்படுத்த வேண்டும் அரசு. இப்ப இது ஒரு பக்கம். ஆனா இந்த தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த சாதி ரீதியாக செயல்படக்கூடியவர்கள் தன்னை வந்து ஒரு உயர்ந்தவர்களாக பாதுகாத்து அந்த நினைப்பு தான். அந்த நினைப்புல வந்து ஊறி வெட்டணும், அவங்க அதாவது சமநிலைக்கு வரக்கூடியவர்களை, இப்ப தீபக் பாண்டியெல்லாம் வந்து அதாவது ஒரு சமநிலையில் இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில எழக்கூடியவர் தான் தீபக் பாண்டியனுடைய ஒரு பின்னணி. அப்ப இதை வந்து உணராம வந்து அவர்கள் என்ன பண்றாங்க, சாதி ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் இருக்குதாங்க. அப்ப அதனாலதான் இவர் வந்து தொடர்ச்சியாக படுகொலைகள் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான பின்னணிகளா இது போன்ற பின்னணிகள் தான் நடக்குது. அப்ப சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நிச்சயமாக களைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தமிழர்களாக ஒன்று கூட வேண்டும். இப்ப நம்ம தேவேந்திர சேனா இயக்கம் வந்து அதுதான் சொல்றோம். நம்ம வந்து சாதிய சமத்துவமே தமிழர் விடுதலை என்கின்ற அந்த முழக்கத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப சாதி கடந்து தமிழர்களாக இன்னைக்கு ஒன்று சேரும்போதுதான் நமக்கான அதிகாரத்தை வந்து பெற முடியும். அப்ப நமக்குள்ள சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது யாருக்கு லாபமாக அமையும்? பிற மாநிலத்தவர்களுக்கு, பிற மொழி பேசுகிறவர்களுக்கு, அவர்களுக்கு தான் இது வந்து சாதகமாக அமைவும். அப்ப தமிழர்களுக்கு அது அழிவைத்தான் தரும் தொடர்ச்சியாக. அது நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நம்ம இயக்கமே நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அது எந்த இடத்துல சறுக்குது அப்படின்னா, இவர்களுடைய சாதிய பார்வையும் மேலாதிக்க பார்வை மட்டும்தான் இது போன்ற சிக்கல்களை வந்து கொலை போன்ற விஷயங்களை வந்து உறுதிப்படுத்துது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், தமிழர்களாக ஒன்றிணைவதில் நமக்குள்ள என்ன சிக்கல்? கடந்த கால பகைமையை நம்ம மறப்போம். அரசியல் அதிகாரம் நோக்கி நகர்வதற்கு நம்முடைய ஒற்றுமை இன்றைக்கு தேவைப்படுகிறது. நமக்குண்டான பிரச்சனைகளை பிறகு பார்ப்போம். அது என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பார்ப்போம். இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன தேவை? அரசியல் அதிகாரம் இன்றைக்கு தேவை. நம்முடைய சாதி சண்டைகளில் தான் பிற மொழியாளர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். இது தெரியாம வந்து தொடர்ச்சியாக நமக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாதி தான் உசந்தது, ஏன் சாதி தான் உசந்தது என்ற கோணத்தில் அந்த துணியில் நாம பேசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் யாரும் மிஞ்ச மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு சாக வேண்டியதுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது சொல்லுங்க. இப்பொழுது வந்து யார் பெரியவர்கள் என்று பேசக்கூடிய நேரம் கிடையாது. தமிழர்கள் அனைவரும் பெரியவர்கள் தான். தமிழர்கள் தான். உலகின் மூத்த மொழி, உலகின் மூத்த குடி தமிழர்கள் என்று வந்தாகிவிட்டது. ஆனால் வந்து நம்முடைய வேரை மறக்கக்கூடாது. தமிழர்களை ஒன்று கூடுவதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கு இப்ப நம்மள்ட்ட? ஆமா, அதாவது உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக திராவிடம் இன்றைக்கு தமிழ்நாட்டை வந்து கோலச்சிக்கிட்டு இருக்கு. திராவிடம் என்ற சித்தாந்தத்தில் வந்து இன்றைக்கு தமிழர்களை வந்து ஒருங்கிணைத்து அவர்கள் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக. அதற்கு முன்பாக வந்து நாயக்கர்களுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி. அப்ப இந்த மாதிரியான ஆட்சி முறைகள் தமிழர்கள் வந்து தன்னுடைய ஆட்சியை இழந்ததுனால
பிற நாட்டவர், பிற மொழிக்காரர்கள் வந்து நம்மை ஆண்டு அது பல்வேறு குழப்பங்கள் நிறைந்ததாகவே வந்து தொடர்ச்சியாக இருந்தது. இந்த சுதந்திரம் என்றெல்லாம் வந்த பிறகு இங்கு தொடர்ச்சியாக ஆட்சி நடத்தின பாளையப்பட்டுக்காரர்கள், அந்த நாயக்கர்கள், இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நீதி கட்சி போன்ற விஷயங்கள்ல வந்து தொடர்ச்சியாக கொண்டு வந்து இன்றைக்கும் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கக்கூடிய அளவில் வந்து அவர்கள் இருக்கிறார். அப்ப இங்க வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கு. அதுதான் அங்க சிக்கலா இருக்குது. அப்ப இந்த சிக்கல் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா, சாதி என்கின்ற அந்த முரண்பாடுகளின் அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை வந்து கட்டமைக்கிறார்கள். அப்ப இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சாதிய முரண்கள் தான் அவர்கள் வந்து பயன்படுத்தி நம்மை காலங்காலமாக நமக்குள்ள மோத விட்டு அவர்கள் வந்து குளிர்காய்கிறார்கள், ஆட்சி நடத்துகிறார்கள். அப்ப இந்த விஷயம் வந்து நமக்கு முதல்ல உணரணும். இதை உணர்ந்தும் இன்றும் பெரிய அளவு வந்து ஒரு திராவிட கட்சிகளுக்கு, திராவிட ஆட்சி சார்ந்தவர்களுக்கு முட்டுக் கொடுப்பவர்கள் அல்லது கூட இருந்து அனைத்து வேலையும் செய்வர்கள் யாராக இருக்கிறார்கள்? சில சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் இன்றும். அப்ப தமிழர்கள் பாதி பேர் இருக்கிறாங்க, அது நம்ம வந்து மாற்றுக்கருத்தில். ஆனால் இந்த திராவிட சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கிறவர்களாக சில சமூகங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு வேலை செய்கிறவர்களாக, அவர்களுக்கு அடியாட்களாக, அவர்களை தூக்கி நிறுத்துபவர்களாக, முட்டுக் கொடுப்பவர்களாக இன்றும் இருக்கிறார்கள். அப்ப இதை உதறிவிட்டு தமிழர்கள் மீண்டும் பழையபடி ஒரு தமிழர் ஆட்சி நிறுவ வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறார்கள். இந்த தேசிய இன விடுதலை இப்ப எல்லா மாநிலங்களிலும் மொழிவாரி மாநிலம் பிரித்த பிறகு அந்தந்த மொழிக்காரர்கள் தான் அந்தந்த நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. சமீபத்தில் கூட வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், ஒரு தமிழன் வந்து அந்த அவர் சார்ந்த ஊபி நாட்டை வந்து ஆளவா என்று வந்து அவர் சொல்றாரு. அப்ப அதனுடைய பின்னணி என்ன? மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மொழிக்காரர்கள் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய மையம். அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பிற மொழியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? அப்ப இதை வந்து தமிழர்கள் உணர வேண்டும். ஏதோ நமக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்குது, ஏதோ நம்ம வந்து 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து வழிவிடுறான், மணல் கடத்துறதுக்கு வழிவிடுறான், கனிம வளங்களை கொள்ளையேற்றதுக்கு வந்து நமக்கு வந்து வழிவிடுறான் அப்படின்னெல்லாம் எண்ணினால் நீங்கள் மட்டும்தான் வாழ முடியும். அந்தந்த நபர்கள் மட்டும், தனிநபர்கள் தான் வாழ முடியும். தமிழர்கள் வந்து ஒருபோதும் அனைவரும் மகிழ்ச்சியாலாம் இருக்க முடியாது. அப்ப கனிம வளங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல்வேறு சூறையாடுது. ஒரு குடும்பங்கள், ஒரு தனிநபர், ஒரு வட்டத்துக்கு ஒரு தனிநபர் தான் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல பணம் சம்பாரிச்சு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அளவுல வந்து ஒரு அரசு வேண்டும் என்று சொன்னால் அது தமிழர்கள் ஆண்டால் மட்டும்தான் முடியும். அதாவது சகோதரர் நெல்லையை சேர்ந்த பாலு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவேந்திரகுல அமைப்புகள் ஒரு அமைப்பு கூட தம்பி தீபக் ராஜா அவர்களுடைய கொலை சம்பந்தமான வழக்கு பதிவோ அல்லது ஒரு எதிரான ஆர்ப்பாட்டமோ நடத்தவில்லை என்று ஒரு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆதங்கத்தை தாங்கள் எப்படியா பார்க்க? அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து எல்லா தரப்பிலிருந்தும் இந்த தீபக் ராஜா அவர்களுக்காக கண்டன குரல் எழுப்பி இருக்கிறார்கள், போராடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது, ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த தேர்தல் நடத்தை வந்து அமலில் இருப்பதனால வந்து போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியாது. வழக்குகள் வேண்டுமென்றே போடுவார்கள். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அரசு எவ்வளவு தூரம் வந்து தேவேந்திர குல வேளாளர்களை வந்து ஒடுக்குவதில் கவனமாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த போராட்டங்கள் தொடரும். நம்ம தேவேந்திர சேனா இயக்கம் சார்பாக கூட வந்து நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறதுக்காக இருக்கிறோம். சமூக நீதி பாதுகாப்பு பொதுக்கூட்டம் அப்படின்ற அந்த கூட்டத்தையும் நடத்தி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இருக்கிறோம். அப்போ அது வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து எதுவும் செய்யலை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவரவர்களுக்கு உரிய பங்கை இந்த விஷயத்தில் செலுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது என்னை பொறுத்தவரை. அதே போல அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதாயா? அதாவது ஏறத்தாழ எத்தனையோ அமைப்புகள், தேவேந்திர குல அமைப்புகள் ஆங்காங்கே தோன்றினாலும் கூட ஒரே குடையின் கீழ் செயல்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தேவேந்திரர்களுடைய பேராசையாக உள்ளது. அது சாத்தியமாக வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவா. இன்னைக்கு அமைப்புகள் வந்து ஒரு இலக்கோடு, ஒரு நோக்கத்தோடு, பரந்துபட்ட அரவணைப்போடு இயங்க வேண்டும். அப்ப இங்க என்ன சிக்கல் நடக்குது அப்படின்னா, அமைப்புகளுக்கு என்று ஒரு இலக்கு இல்லாமல் வந்து வடிவமைக்கிறார்கள். அதாவது
ஒரு நபரை முன்னிறுத்தி ஒரு ஹீரோயிசம் போல வந்து ஒரு அமைப்பை வந்து கட்டமைக்கிறாங்க. அப்போ இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, ஒரு ஏதாவது ரிவெஞ்சு படுகொலையில் தான் போய் முடியும். இப்போ அப்படி தான் தொடர்ச்சியாக பசுபதி பாண்டியன் படுகொலையாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த படுகொலையெல்லாம் எல்லாமேனா ஒரு ஹீரோயிச அமைப்பு முறைகளை வந்து இவங்க முன்னிறுத்துறாங்க. அப்போ இது வந்து சரியான அமைப்பு கட்டமைப்பாக வந்து இதை கண்டிப்பாக கருதவே முடியாது. இன்னும் அமைப்பு கட்டமைப்பு என்பது வந்து தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரை, அமைப்புகளை பொறுத்தவரை அமைப்பு கட்டமைப்பு என்பது யாரிடமும் இல்லை. அப்போ அமைப்பு கட்டமைப்போடு உருவாக வேண்டும் சொன்னால் எல்லாரும் இந்த சமுதாய தலைமைகள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அமைப்பு என்பது அமைப்பு வடிவத்தில் செயல்பட வேண்டும். ஒரு இலக்கு வந்து யார்கிட்டையும் கிடையாது. நீங்கள் வந்து அமைப்பு என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட வந்து அவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவர்களால் வந்து பதில் சொல்ல முடியாது. ஏதோ சொல்லுவார்கள். அப்போ அது இல்லை விஷயம். அதாவது நமக்கான விடுதலை என்பது எதை நோக்கி நாம் நகர வேண்டும், ஏன் முதலில் அமைப்பு தொடங்க வேண்டும் என்கின்றதுக்கான கேள்விகளுக்கான விடையெல்லாம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிலாம் வந்து அந்த யார்ட்டும் இல்லை. ஏதோ ஒரு நம்மளும் 10ஓடு 11 வந்து அமைப்பு வச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் செயல்படுவதை தவிர, ஒரு கட்டமைப்போடு அதற்கான இலக்கு இது போன்ற தீர்மானித்து வந்து யாரும் அமைப்பு கட்டவில்லை என்பது என்னுடைய விமர்சன பார்வையாக இருக்கிறது. ஆகவே இன்னும் வருங்காலங்களில் இது போன்ற நடைமுறைகளை மாற்றி எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்பதில் வந்து எந்த மாதிரி மாற்று கருத்து கிடையாது. அதை ஒரு இலக்கின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும், நமக்கான ஒரு இலக்கை வகுத்துக் கொள்ள வேண்டும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். அதில் தேவேந்திரர் சேனா இயக்கத்தை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக இருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அரசியல் அதிகாரம் மூலம்தான் நமக்கான விடுதலையை பெற முடியும். அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால், அனைத்து தமிழர் குடிகளையும் ஒருங்கிணைத்து தமிழர் குடிகளின் தேர்தல் ஒப்பந்த கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நாம் முனைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நமக்குள்ள முரண்பாடுகள் இருக்கும். ஏனென்றால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இப்போ நமக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நமக்கான இலக்கு என்பது அரசியல் அதிகாரம். இப்போ அரசியல் அதிகாரம் நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அனைத்து தமிழர் குடிகளுக்குமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டு நம்ம தேர்தல் களத்தை வந்து சந்திக்க வேண்டும். இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து அல்லது எந்த கட்சியாக இருந்தாலும் சாதி ரீதியாகத்தான் வேட்பாளர்களை நிறுத்துகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்ப இந்த சாதியை வந்து நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது, தமிழர்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அப்ப அப்படி பயன்படுத்தும் போதுதான் அரசியல் அதிகாரம், தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இப்ப கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனையோ 40 தொகுதிகள் கிட்ட வந்து தேவேந்திர குலவேளாளர்கள் பிரதிநிதித்துவம் இருக்குது. 40-45 தொகுதிகள் கிட்ட வந்து இருக்குது. ஆனா எத்தனை பேர் வெற்றி பெறுறோம்? அன்னைக்கு குறிப்பிட்ட சில பேர் தான் வெற்றி பெறுறாங்க, நிக்க முடியுது. பொது தொகுதியெல்லாம் நிற்கவே முடியாதுன்ற ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் இது இந்த பிரதிநிதித்துவ அடிப்படையிலான தமிழர் குடிகளின் தேர்தல் ஒப்பந்த கூட்டமைப்பானது அது அவர்களுக்குள்ளான நமக்குள்ளான அந்த பிரதிநிதித்துவம் என்பது சதவீத அடிப்படையில் வந்து நம்ம நிற்கலாம். எந்த தொகுதிகளில் வேணாலும் நிற்கலாம். நமக்கு தேவை எண்ணிக்கை அடிப்படையிலான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். இப்படி நம்ம வந்து தேர்தலில் வந்து அணுகும் போது இங்கு பிறமொழியாளர்கள் வந்து வெற்றி பெற முடியாது, தேர்தலிலே நிற்க முடியாது. இப்போ நம்ம போய் ஆந்திராவில் வந்து தமிழர் நிற்க முடியுமா? கர்நாடகாவில் போய் தமிழர் நிற்க முடியுமா? மற்ற மாநிலங்கள் போய் தமிழர் நிற்க முடியுமா? ஆனால் தமிழகத்தில் ஏன் இவர்கள் தொடர்ச்சியாக நிற்கிறார்கள்? ஏன்னா இவர்கள் வந்து சாதியை வந்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அதை ஏன் நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாது, தமிழர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாது என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் அனைத்து சாதிகளையும் அரவணைத்து நம்ம செல்ல முடியும். அனைத்து சாதிகளுக்குமான உரிய பிரதிநிதித்துவத்தை வந்து நம்ம வந்து பெற முடியும், அது கொடுக்க முடியும், பகிர்ந்தளிக்க முடியும். இந்த பகிர்ந்தளிப்பு இல்லாதனால தான் இப்போ நமக்கான குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறது தானே இங்கே சிக்கலாக இருக்குது. தீபக் பாண்டியன் போன்றவர்கள் படுகொலை எல்லாம் எந்த பிணையில் நடக்குது? நமக்கு சார்பாக யாரும் குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அப்போ இவர்கள் எளிதாக வீழ்த்தலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு தோன்றுகிறது. அப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டும் சொன்னால், அதான் சமூக பொருளாதார அரசியல் அடிப்படையில் ஒரு சமநிலை ஏற்படாமல் இது போன்ற படுகொலைகளுக்கு தீர்வு இல்லை என்பதுதான். ஒன்றுக்கு பின் அதாவது ஒன்றை ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் இது எல்லாமே. சமூக அரசியல் பொருளாதாரம்
இந்த எல்லா நிலைகள்லையும் வந்து சமநிலை ஏற்பட வேண்டும். எல்லா சாதிகளுக்கும் சமநிலை ஏற்பட வேண்டும். சமநிலை இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக நடக்கும், இந்த படுகொலைகள் நிற்காது. கண்டிப்பா, நிச்சயமையா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, இவ்வளவு நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு. TKV ராஜாவின் மனமார்ந்த நன்றி ஐயா. நன்றிங்க.